ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் சிலம்பரசன். வெல்கம் டு டாக்ஸிகாரன் விலாக்ஸ். இன்னைக்கு ஒரு சம்பவம் ஆச்சுங்க. அது இன்னைக்குன்னு சொல்ல முடியாது, என் கண்ணுக்கு தெரியாமல் ஒரு சம்பவம் ரொம்ப நாளாக நடந்துட்டு இருந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 3 மாதத்துக்கு ஒரு டைம் என் அக்கௌண்ட்லேருந்து 299 ரூபா போயிட்டு இருந்திருக்குது. அதை கவனிக்காமலே விட்டு இருந்திருக்கிறேன். என்ன ஆச்சுன்னா, ஒரு 2024 இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த டைமில் அந்த குக்கு எஃப்எம்னு ஒன்று நல்லா ஓடிட்டு இருந்தது. அதில் கதை கேட்டுட்டு இருந்தேன். அதில் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு ஸ்டார்டிங்கில் 1 ரூபா நினைக்கிறேன், 1 ரூபாயோ 9 ரூபாயோ கொடுத்தா சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சு. அதை கொடுத்து வச்சுட்டேன். அது எதில் பண்ணேன்னா ஃபோன்பேயில் பண்ணிட்டேன். ஆனால் இப்போ வந்து என்கிட்ட அந்த ஃபோன்பே அன்இன்ஸ்டால் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணி வச்சிடல, அன்இன்ஸ்டால் இருக்குது. ஆனால் 3 மாதத்துக்கு ஒரு டைமு 299 போயிட்டு இருந்துருக்கு. யதார்த்தமாக நீ மெசேஜ் வந்துச்சு, எடுத்து பார்த்தா 250 ரூபா குக்கு எஃப்எம் போயிருக்குண்ணா. நான் குக்கு எஃப்எம்மே பார்க்கறது இல்லையே, அது கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு யோசனை. சரின்ட்டு போயிட்டு ஜிபே உள்ள போய் பார்த்தேன். ஜிபே உள்ள எதுவுமே ஆட்டோமேட்டிக் பேயில் ஆட்டோ பேயில் எதுவுமே இல்லை. பேடிஎம்லேயும் பார்த்தேன், இல்லை. எதோடா வந்ததுன்னு நானும் ரொம்ப நேரமாக தேடி அலசி ஆராய்ஞ்சி இந்தியன் பேங்க் கஸ்டமர் கேருக்கும் ஃபோன் பண்ணிட்டேன். இல்லைங்க சார், அது நீங்கள் தான் கேன்சல் பண்ணிக்கணும் அப்படின்ட்டானுங்க. அப்படின்ட்டு அப்படியே பார்த்து மெயிலை கீழே தேடி பார்த்தா அப்புறம் தான் அந்த மெயிலில் இருந்துச்சு. குக்கு எஃப்எம்மில் வந்து அந்த இன்வாய்ஸ் இருந்துச்சு. அதில் பார்த்து அந்தமாரி பேமெண்ட் மெத்தடு ஃபோன்பே இருந்தது. அதுக்கப்புறம் திரும்பி ஃபோன்பே ஓப்பன் பண்ணி எடுத்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தா இருந்தது. பார்த்தா 3 மாதத்து ஒரு டைம் போயிருந்துருக்குது. அதுவே தெரியாமல் இருந்திருக்கேன். அதனால் மக்களே எல்லாம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம், நீங்கள் என்னென்ன அக்கௌண்ட் வச்சு மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்களோ அதில் எல்லாத்துலேயும் ஒரு டைம் ஆட்டோ பேயில் என்ன இருக்குது, ஆக்டிவேட்டில் என்ன இருக்குது இல்லைன்னு ஒரு டைம் நல்லா பார்த்து செக் பண்ணிக்கோங்க. ஓகே மக்களே, என்னமாரி யாரும் ஏமாறாதீங்க. நன்றி, வணக்கம்.